Okay, free first. Okay. Load. இதே பார்த்தீங்களா, ரோடுன்னு கொடுத்தாலே நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு. இந்த பிரிட்ஜ் எல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். சும்மா மாடல் கொடுத்து காட்டுறேன் பாருங்க. சரிதான், எவ்வளோ சீக்கிரம் லோடும் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஹைவே லாஸ்ட் டைம் 2K கொடுத்துருந்தேன், இந்த டைம் 1K தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இனிமேல் எனக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் லோட் ஆக வேண்டியது இருக்கு. டேக்ஸ் டைம். ஓகே, பட் ஒன்ஸ் வந்துட்டு லோட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான், அதாவது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவுமே வந்துட்டு நம்மளோட சிஸ்டம் பொறுத்து தான் இருக்குது. சிஸ்டமோட கெப்பாசிட்டி, நம்ம கிராஃபிக் கார்டோடது, இல்லை லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா லேப்டாப்போட கெப்பாசிட்டி, அதெல்லாம் வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். ஓகே, இது வந்துட்டு நான் இப்போ ரெண்டட் வியூவில் வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு ரொம்பவே எனக்கு டைம் எடுக்குது. அதாவது இப்போ இந்த ரெண்டட் வியூ அப்படின்னா என்னன்னா, நம்ம வியூ போட்டே அவுட்புட் ரெண்டர் ஆகி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். ஓகே, சரிதா, இது எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு. ஓகே, எனக்கு இதோட ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு சாம்பிள் பார்த்துட்டேன். எனக்கு இது இப்படி தான் இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால நான் டேரெக்டாக வந்துட்டு ரெண்டர் செட்டிங்ஸ் வச்சுட்டு ரெண்டர் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ GPU compute cycles, everything okay. கேமரா, ஸோ ஒரு கேமராவும் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இப்போ நான் செட் பண்ணிட்டு இருக்க கேமரா பார்த்துட்டிங்கன்னா
என்னால் ரொம்ப சினிமேட்டிக்காக கூட என்னால் வச்சுக்க முடியும். ஓகே. ஸோ இது எந்த அளவுக்கு சினிமேட்டிக்னா நம்ம மூவிஸ் எல்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த அளவுக்கு சினிமேட்டிக்காக என்னால் இந்த கேமராவை ஒர்க் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகே. ஜஸ்ட் வச்சிருக்கேன். ரெண்டாவது இமேஜ் கொடுக்குறேன். லோட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த சீன் வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்குள்ளாரியே ரெண்டர் ஆயிரும். ஓகே. இங்கே நமக்கு மேலே வந்துட்டு ரெண்டர் டைமிங் தெரியும். ரெண்டர் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்னு. ஸோ இப்போ இதோட கிளாரிட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஓகே. இன்னும் கூட கொஞ்சம், அதாவது 40 செகண்ட்ஸுக்கு மேலே போயிட்டுருக்கு. எனக்கு இது வந்துட்டு 40 செகண்ட்ஸ் மேலெலாம் போகக்கூடாது ஆக்சுவலாக. 55 செகண்ட்ஸ், 1 மினிட்டே ஆக போகுது ஆக்சுவலாக. ஸோ இதனால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நான் இப்போ ரெண்டாவது செட்டிங்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அதிலெல்லாம் என்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்னால் இதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். என்னால் 30 செகண்ட்ஸ்குள்ளாரியே இந்த சீனை என்னால் க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ இப்போது வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சிருந்தவங்களுக்கு இந்த சீனை பார்த்தா தெரியும். இது இப்போ ஏதோ ஒரு மாயாலியோ இல்லை வேறு எந்த சாஃப்ட்வேரில் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டோட அவுட்புட் கொண்டு வரதா இருந்தாலுமே இந்த அளவுக்கு ஈஸியாக கொண்டு வந்துடவே முடியாது. ஓகே. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வேறு ஏதாவது ஆங்கிள் வச்சு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள். இல்லை இது இன்னி கூட கொஞ்சம் சினிமேட்டிக்காக ஆக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு வந்துட்டு ஹெச்டிஆர்ஐ வந்துட்டு தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஆங்கிளும் வச்சுருக்கேன். இதோட ஆங்கிள்ஸ் எல்லாமே. ரெண்டர் இமேஜ் இதில் இன்னும் கூட கொஞ்சம் ரெண்டர் செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது இமேஜ் ரெண்டராயிட்டு இருக்கு. இது வந்துட்டு லாஸ்ட் சீனோட இந்த சீன் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆயிடும். சரிதா? எந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் லைட்டிங்கோட இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்குங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஃபுட்பாத்தில் இருந்து ஸ்ட்ரீட் லைட்டு, பிரிட்ஜு எல்லாமே நமக்கு ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகே. இது பாருங்கள், ரெண்டர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 26 செகண்ட்ஸில் ரெண்டர் ஆயிருக்கு. இப்போ எனக்கு இந்த இது போதும். அதை இதுக்கப்புறம் வரதை வந்துட்டு என்னால் கம்போசிஷனில் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஒரு 26 செகண்ட்ஸில் ஒரு ஃப்ரேம் ரெண்டர் ஆச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அனிமேஷன்